ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டி பியூட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடுகு குழம்பு. கிராமத்து ஸ்டைலில் சிம்பிளாக ரொம்ப சத்தாக எப்படி ஒரு கடுகு குழம்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடுகு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் பக்கம் கடுகு போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் அந்த மாதிரி எந்த இதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் காஞ்ச மிளகா காரம் தான், அதுக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. உளுந்தையும் காஞ்ச மிளகாயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்ததெல்லாம் சேர்த்துட்டு இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்து, ஒரு தக்காளி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 20-25 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் பூண்டு சைஸ்க்கு ஏற்றாப்புல அதை எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுத்தக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். இதுக்கு நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கடுகு குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த கடுகு குழம்பு மருந்து குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. நாங்கள் இதை கடுகு குழம்புன்னு சொல்லுவோம். இந்த குழம்புக்கு வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, வெறும் பூண்டு மட்டும் போடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வேறு மசாலா எதுவுமே தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து. இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்காக கொடுப்பாங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லேயே வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம கடுகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நன்றி.